மூன்றாம் உலக யுத்தத்தின் தோற்றுவாயாக அமைந்துவிடக்கூடிய ஒரு தேசம் என்று உலகின் போரியல் ஆய்வாளர்களால் ஒரு தேசம் தற்பொழுது சுட்டிக்காண்பிக்கப்பட்டு வருகின்றது. மூன்றாம் உலக யுத்தத்திற்கு காரணமாக அமையக்கூடிய புள்ளிகள் என்கின்ற வரிசையில் ஜெருசலேமை முந்திக் கொண்டு இன்று முன்னணியில் இருக்கின்ற நாடு தாய்வான். அடுத்து வருகின்ற 50 ஆண்டுகளுக்குள் சீனா 6 பாரிய யுத்தங்களை புரியும் என்று 2013ஆம் ஆண்டு சீனா அறிவித்தது பற்றி முன்னர் ஒரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். அந்த 6 யுத்தங்களில் முதலாவது யுத்தம் தாய்வானுடனான யுத்தம் என்பதுடன் 2020ஆம் ஆண்டுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கும் இடையில் தாய்வானுடனான அந்த யுத்தத்தை தான் மேற்கொள்ள உள்ளதாகவும் சீனா அறிவித்திருந்தது. தாய்வான் மீது சீனா யுத்தம் மேற்கொண்டால் அமெரிக்கா களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்வானுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகள் செய்து வருவது, தாய்வான் படையினருக்கு அமெரிக்கா பயிற்சி அளித்து வருவது, இவை அனைத்தையும் கடந்து அமெரிக்காவின் படைகள் தாய்வானில் நிலை கொண்டிருப்பதான செய்திகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. எனவே தாய்வான் மீதான சீனாவின் நடவடிக்கை என்பது நிச்சயம் ஒரு உலகப் போருக்கான ட்ரிகராகவே இருக்கும் என்று எச்சரிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். உலக நாடுகளால் அச்சத்துடன் அணுகப்படுகின்ற சீன தாய்வான் பிரச்சனை பற்றியும், அந்த பிரச்சனையின் பயனாக ஏற்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற அமெரிக்க சீன போர் பதட்டம் பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் முடிந்த அளவு விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கு மாத்திரமல்ல, விளங்கிக் கொள்வதற்கு கூட கொஞ்சம் கடினமான ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை ஓரளவு விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய யுத்த வியூகங்களின் பரிமாணங்களை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாய்வான் என்று அழைக்கப்படும் பிரதேசத்தின் உண்மையான பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது சீன குடியரசு. சீனா என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்ற பெருநிலப்பரப்பின் பெயரோ பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது மக்கள் சீன குடியரசு. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், தாய்வானும் தன்னை சீனா என்கின்ற பெயரில் தான் அழைத்து வந்தது. சீனாவும் தாய்வானை சீனா என்றுதான் அழைக்கின்றது. சிறிய வித்தியாசம் என்னவென்றால், சீனா தன்னை மக்கள் சீன குடியரசு என்றும், தாய்வான் தன்னை சீன குடியரசு என்கின்ற பெயரிலும் அழைத்து வந்தன. சீன குடியரசு என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் தாய்வான் என்ற 36,197 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட தீவு சீனாவில் இருந்து வெறும் 161 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் சீனாவையும் தாய்வானையும் அந்த 161 கிலோமீட்டர் கடல் மாத்திரம் பிரித்து வைத்திருக்கின்றது என்று கூறிவிட முடியாது. கலாச்சாரம், கோட்பாடு, வரலாறு, இப்படி பல காரணிகள் இந்த இரண்டு தேசங்களையும் உறுதியாக பிரித்து வைத்திருக்கின்றன. இந்த பிரிவு நிரந்தரமான ஒரு பிரிவா என்கின்ற கேள்வியை யாராவது எழுப்பினால் காலத்திடம்தான் அதற்கான பதிலை நாம் கேட்டு நிற்க வேண்டியிருக்கின்றது. அல்லது அந்த கேள்விக்கான பதிலை வேறொரு வகையாகவும் கூறலாம். சீனா மற்றும் அமெரிக்காவின் பரம் சார்ந்த வியூகத்தில் தான் தாய்வான் என்கின்ற தேசத்தின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது என்று கூறலாம். ஒன் சைனா என்கின்ற கோஷத்தை கொஞ்சம் உரக்க எழுப்பியபடி தாய்வானை சீனாவுடன் இணைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு தாய்வானை விழுங்கி ஏப்பமிடும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது சீனா. இப்பொழுது பலருடைய மனங்களில் இருக்கின்ற சில கேள்விகளுக்கு வருவோம். தாய்வானை சீனா ஏன் தன்னுடன் இணைக்க விரும்புகின்றது?
சீனாவுடன் இணைவதற்கு தாய்வான் எதற்காக மறுக்கின்றது? தாய்வான் ஏன் சீன குடியரசு என்கின்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது? அது என்ன ஒன் சைனா என்கின்ற கோஷம்? சீனா தாய்வான் விவகாரத்தில் எங்கோ தொலைவில் இருக்கும் அமெரிக்கா இதற்காக மூக்கை நுழைக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்பதானால் இரண்டாம் உலக யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதிக்கு நாம் சென்று திரும்ப வேண்டும். அப்பொழுது தாய்வான் ஜப்பானியர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. சியாங் காய் ஷெக் தலைமையிலான சீனா அல்லது சீன குடியரசு அமெரிக்கா, பிரித்தானியா தலைமையிலான நேச நாடுகளின் பக்கம் நின்று போர் புரிந்து கொண்டிருந்தது. இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜப்பான் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அது நேச நாடுகளிடம் சரணடைந்தது. தாய்வானில் நிலை கொண்டிருந்த ஜப்பானிய படைகளும் நேச நாடுகளிடம் சரணடைந்தன. 1945 அக்டோபர் மாதம் 25 தேதி அமெரிக்காவின் கடற்கலம் ஒன்று சீன குடியரசின் ஜெனரல் ஷெயின் ஈயையும் ஒரு தொகுதி படை வீரர்களையும் தாய்வானில் தரையிறக்கியது. தாய்வானில் நிலை கொண்டிருந்த ஜப்பானிய படை நேச நாட்டு படைகளின் சார்பில் அங்கு சென்ற சீன ஜெனரலிடம் உத்தியோகபூர்வமாக சரணடைந்தன. அதனைத் தொடர்ந்து தாய்வானின் கட்டுப்பாடு முற்றுமுழுதாக சீனாவின் கீழ், அதாவது சீன குடியரசின் கீழ் வந்தது. இந்த காலகட்டத்தில் சீனாவின் கம்யூனிஸ்டுகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்த புரட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று 1949 அக்டோபர் மாதத்தில் சீன பெருநிலப்பரப்பை கைப்பற்றியது மாவோ சேதுங் தலைமையிலான செம்படை. கம்யூனிஸ்டுகள் சீனாவின் பெருநிலப்பரப்பு முழுவதையும் ஆக்கிரமிக்க சீனாவின் அதிபர் சியாங் காய் ஷெக் தனது அதிகாரிகள், படைகள், கம்யூனிச எதிர்ப்பாளர்கள், மக்கள் என்று 1.2 மில்லியன் பேருடன் தனது ஆட்சியை தாய்வானுக்கு நகர்த்தினார். சீனாவின் பெருநிலப்பரப்பை கைப்பற்றிய மாவோ தலைமையிலான கம்யூனிஸ்ட் படைகள் தாய்வானையும் கைப்பற்றி ஒன் சைனா, அதாவது ஒரே சீனா என்கின்ற பெயரில் முழு சீனாவையும் ஒரு குடைக்குள் கொண்டு வரும்படியான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தன. ஆனால் அந்த நேரத்தில் பனிப்போரின் முதலாவது யுத்தம் என்று குறிப்பிடப்படுகின்ற கொரிய யுத்தம் ஆரம்பமாகி இருந்தது. கம்யூனிசத்திற்கு எதிராக பல நாடுகளையும் உள்ளடக்கி முக்கிய வியூகத்தை அமைக்கும் பணியில் களமிறங்கியிருந்த அமெரிக்கா தாய்வானில் நிலை கொண்டிருந்த சீன குடியரசின் அதிபர் சியாங் காய் ஷெக்குடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அந்த ஒப்பந்தம் காரணமாக தாய்வான் மீது யாராவது கை வைத்தால் அமெரிக்கா களமிறங்கும் ஒரு நிலை உருவானது. அதனால் தாய்வானை கைப்பற்றும் தனது எண்ணத்தை தற்காலிகமாக கைவிட்டது மக்கள் சீன குடியரசு என்று தன்னை அறிவித்துக் கொண்ட மாவோ தலைமையிலான சீனா. தாய்வானுக்குள் முடங்கிவிட்டிருந்த சியாங் காய் ஷெக் தான் சீன பெருநிலப்பரப்பு மீது படையெடுத்து அதனை ஆக்கிரமித்திருக்கும் கம்யூனிஸ்டுகளை அங்கிருந்து விரட்டி அடித்து ஒன் சைனா, அதாவது ஒரே சீனாவை உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து ராணுவத்தை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அமெரிக்காவின் பெரும் உதவியுடன் அந்த தயார்படுத்தலை அவர் பெருமெடுப்பில் செய்து கொண்டிருந்தார். இரண்டு தரப்புகளுமே பெரும் படைகளை தயார்படுத்திக் கொண்டிருந்தன. இரண்டு தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களோ ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தார்கள். ஒன் சைனா, அதாவது ஒரே சீனா என்கின்ற விடயத்தில் அனைத்து சீனர்களும் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் எந்த சீனா என்பதில் தான் அவர்கள் அபிப்பிராய பேதம் பட்டுக் கொண்டார்கள். வலதுசாரி சிந்தனையுடைய சீன குடியரசா அல்லது இடதுசாரி கம்யூனிச சிந்தனையுடைய மக்கள் சீன குடியரசா? இது உண்மையான ஒன் சைனா? யாரின் பின்னால் நிற்பது என்கின்ற குழப்பம் சீன மக்களுக்கு மாத்திரம் இருக்கவில்லை, உலக நாடுகளுக்கும் அந்த குழப்பம் அந்த நேரத்தில் இருக்கவே செய்தது. உண்மையிலேயே அந்த இழுபறியில் வெற்றியின் பாதையில் பயணித்தது சியாங் காய் ஷெக் தலைமையில் தாய்வானில் இருந்த சீன குடியரசுதான். தானே உண்மையான சீனா என்கின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்காக பல நாடுகளையும் அணுகிய தாய்வானில் இருந்த சீன குடியரசு ஒரு சந்தர்ப்பத்தில் அதில் வெற்றியும் கண்டது.
அமெரிக்காவின் ஆதரவுடன் ஐக்கிய நாடுகள் சபையில் இடத்தையும் பிடித்துக் கொண்டது தாய்வானில் இருந்த சீன குடியரசு. ஆனால் காலப்போக்கில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அது தனது நலன் சார்ந்துதான் முடிவுகளை எடுக்கும். சோவியத் ஒன்றியத்துடனான அமெரிக்காவின் பனிப்போர் உச்சத்தை தொற்றிருந்த 70களில் மாவோ தலைமையிலான மக்கள் சீன குடியரசின் நட்பு என்பது தாய்வானில் இருந்த சியாங் கை ஷெக் தலைமையிலான அரசை விட அமெரிக்காவுக்கு லாபமாகப்பட்டது. சோவியத்தின் பலத்தை குறைக்கும் நோக்கத்தோடு மாவோ சேதுங் தலைமையிலான மக்கள் சீன குடியரசை தன் பக்கம் இழுக்க தீர்மானித்தது அமெரிக்கா. தாய்வானில் இருந்த சீன குடியரசை கைவிட்டுவிட்டு சீன பெருநிலப்பரப்பில் இருந்த மாவோ சேதுங் தலைமையிலான அரசுக்கு 1971 ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஐநாவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா அதுவரை தாய்வானுடன் வைத்திருந்த ராஜதந்திர உறவை கைவிட்டுவிட்டு பெய்ஜிங்குடன் ராஜதந்திர உறவினை ஏற்படுத்திக் கொண்டது. தற்பொழுது சீனா என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற மக்கள் சீன குடியரசுடன் நெருக்கம் பேண ஆரம்பித்தது அமெரிக்கா. அந்த நேரத்தில் பலம் பெற ஆரம்பித்திருந்த சீனா தாய்வான் மீது படையெடுக்காமல் தான் பார்த்துக் கொள்வதாக அமெரிக்கா தாய்வானுக்கு உறுதி வழங்கிய போதிலும் தாய்வானுடன் இந்த விதமான ராணுவ ஒப்பந்தங்களையும் அமெரிக்கா செய்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினால் கைவிடப்பட்ட நிலையில் கையறு நிலைக்கு வந்திருந்த தாய்வான் இந்த பூமி பந்தில் தான் பிழைக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தது. இந்த பூமியில் கம்பீரமாக பயணம் செய்வதற்கு தாய்வான் தனது கரங்களில் எடுத்த ஆயுதம் தொழில் புரட்சி. தாய்வானில் இருந்த சிறிய அளவிலான விவசாய நிலங்களில் தமது உழைப்பினை பயிரிட்ட தாய்வான் 1980களில் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாற ஆரம்பித்தது. யார் யாரெல்லாம் தாய்வானை கைவிட்டார்களோ அத்தனை பேரும் தாய்வானுடன் கைகோர்க்க விழுந்தடித்துக் கொண்டு வரும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக தன்னை செப்பனிட்டுக் கொண்டு வளர்ந்தது தாய்வான். தாய்வானின் வளர்ச்சி உலக நாடுகளை மாத்திரமல்ல, சீனாவையும் தாய்வானை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது. அடியெடுப்பு எதனையும் செய்யாமல் தாய்வானை சீனாவுடன் இணைக்கும் நகர்வு ஒன்றையும் திட்டமிட்டது சீனா. தாய்வானுடன் பொருளாதார உடன்படிக்கைகளை மேற்கொண்டு தாய்வான் தொழில் அதிபர்கள் சீனாவில் முதலீடு செய்யும்படி பாதை வகுத்து பல நகர்வுகளை செய்திருந்தது சீனா. சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் பலவிதமான இணைப்புகள் பிணைப்புகள் ஏற்பட்டு இரு தேசங்களுக்கும் இடையிலான பேதங்களற்ற ஒரு நிலை படிப்படியாக உருவாக ஆரம்பித்தது. ஆனால் 1980களில் தாய்வானில் உருவான ஜனநாயக சூழல் கம்யூனிச சீனாவினால் தாய்வான் விழுங்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. சீனாவுடனான தாய்வானின் நெருக்கமான போக்கு என்பது தாய்வானை படிப்படியாக சீனா விழுங்குவதற்கு வழி சமைத்துவிடும் என்பதுடன் முற்றுமுழுதான ஒரு கம்யூனிச சூழலுக்குள் தாய்வானையும் சீனா கொண்டு சென்றுவிடும் என்றும் தாய்வான் மக்கள் அச்சம் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஜனநாயக விழுமியங்களை கொண்ட ஒரு நாடாகவே தாய்வான் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் அந்த மக்கள் வெளிக்காண்பிக்க ஆரம்பித்தார்கள். 1991ஆம் ஆண்டு தாய்வானில் இடம்பெற்ற தேர்தல் ஒன் சைனா என்கின்ற கோட்பாட்டுடன் தாய்வானை அணுகிக் கொண்டிருந்த சீனாவுக்கு பேரடியாக அமைந்தது. ராஜதந்திர அணுகுமுறை இனிமேல் சரிவராது, ராணுவ ரீதியாகவே தாய்வானை இனி அணுகியாக வேண்டும் என்று முடிவெடுத்தது சீனா. தாய்வானை ஆக்கிரமிக்கும் முன்னகர்வாக சீனா தனது ஏவுகணைகளை 1996ஆம் ஆண்டு தாய்வானை அண்டிய பகுதிகளில் பரிசித்து பார்த்தது. ஒன் சைனா என்கின்ற கோஷத்துடன் தாய்வானை சீனா ராணுவ ரீதியாக ஆக்கிரமித்தால் உலகம் அதனை எவ்வாறு அணுகும் என்ற நாடிபிடித்தல் நடவடிக்கையாக அதனை செய்திருந்தது சீனா. ஆனால் தாய்வான் மீது கை வைக்கும் சீனாவின் அந்த நகர்வை அமெரிக்கா அனுமதிக்கவில்லை.
அந்த காலகட்டத்தில் தாய்வான் பொருளாதார ரீதியாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தன்னை வளர்த்து விட்டிருந்தது ஒரு காரணம். சோவியத்துடனான பனிப்போர் முடிவடைந்து சோவியத்திற்கு எதிரான அமெரிக்க நகர்வுகளில் சீனாவின் தேவை அமெரிக்காவுக்கு குறைந்து விட்டிருந்தது மற்றொரு காரணம். பொருளாதார ரீதியாக சீனாவின் வளர்ச்சி அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது பிறிதொரு காரணம். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையை தாய்வானை அண்டிய கடற்பரப்பில் மேற்கொண்டு தாய்வானை ஆக்கிரமிக்க நினைத்த சீனாவுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது. அமெரிக்கா மேற்கொண்ட அந்த போர் ஒத்திகை நடவடிக்கை பற்றி குறிப்பிடும் போரியல் ஆய்வாளர்கள் வியட்நாம் யுத்தத்திற்கு பிறகு அமெரிக்கா ஆசியாவில் மேற்கொண்ட மிகப்பெரிய போர் பயிற்சி நடவடிக்கை என்று அதனை குறிப்பிடுகின்றார்கள். தாய்வான் மீதான ராணுவ நடவடிக்கை எப்படியான ஒரு தாற்பயத்தை களத்தில் ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த சீனா தனது ராணுவ நடவடிக்கை என்கின்ற எண்ணத்தை தற்காலிகமாக கைவிட்டுவிட்டு 2005 ஒரு சட்டத்தை உருவாக்கியது. அதாவது சீனாவின் ஒரு அங்கமாக இருக்கும் தாய்வான் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்தால் அதன் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கும் உரிமை சீனாவுக்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு சட்டத்தை அது நிறைவேற்றியது. சீனாவுக்கு எதிரான உணர்வுகள் தாய்வானில் மேலோங்க ஆரம்பித்தன. தங்களை சீனர்கள் என்று அழைத்துக் கொள்வதை தவிர்த்து தங்களை தாய்வானியர்கள் என்று அழைக்கும் மனநிலை தாய்வான் வாழ் மக்கள் மத்தியில் உருவாக ஆரம்பித்தது. 2016 தாய்வானில் நடைபெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சை இங் வென் என்ற பெண்மணி ஒரே சீனா 2 நடைமுறைகள் என்கின்ற தலைப்பில் சீனாவின் ஒரு பகுதியாக தாய்வானை பார்க்கும் நிலையை தாய்வான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று உறுதியாக அறிவித்தார். தனி நாடு என்கின்ற முடிவை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது தாய்வான். சீனாவில் இருந்து வெறும் 161 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு தீவை அமெரிக்காவிடம் தாரை வார்த்துவிட்டு உலகின் முதலாவது வல்லரசு என்கின்ற கனவை தன்னால் ஒருபோதும் அடைந்துவிட முடியாது என்பது சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றாகவே தெரியும். அதனால் என்ன விலை கொடுத்தாவது அமெரிக்காவின் குவாண்டனாமோ தளத்தை அழித்தாவது தாய்வானை தன்னுடன் இணைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கின்றது சீனா. 2020 முதல் 2025 இடையிலான காலப்பகுதியில் தாய்வான் மீது யுத்தத்தை நிர்ணயித்துவிட்டு ஆயுத தளபாடங்களை தயாரித்து குவித்துக் கொண்டிருக்கின்றது சீனா. இப்பொழுது தாய்வான், சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இடியப்ப சிக்கல்கள் பற்றியும் தாய்வானைச் சூழ உருவாகி வருகின்ற போர் பதட்டம் பற்றியும் ஓரளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். யுத்தம் ஒன்று கிட்டத்தட்ட உருவாகிவிட்டுள்ள நிலையில் தாய்வானை குறிவைத்து சீனா நகர்த்துகின்ற காய்கள் பற்றியும் சீனாவை மழுங்கடிக்க அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற நகர்வுகள் பற்றியும் அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய்வோம். உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் 15 வருடத்திற்கு மேலாக அனுபவமுள்ள VBR ePost நிறுவனத்தினர். VBR ePost மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள்.